8th standard chapter 4 life mathematics exercise 4.1ல 7th sum என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a number when increased by 18% gives 236. ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். எப்படி இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரோடைய 18% இன்க்ரீஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 236. அதாவது ஒரு எண் இருக்கு, அந்த எண்ணை நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறோம். எவ்வளவு அதிகரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணின் 18% அதிகரிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பர் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 236. அப்போ அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது அந்த நம்பரை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்பர் ஒரு எண்ணுன்றாங்க இல்லைங்களா, அப்போ அந்த எண்ணை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். இன்க்ரீஸ்டு அதிகரிக்குது அப்படின்னாலே ப்ளஸ்ன்ற சிம்பிளை போட்டுக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 18%னா பை 100 எதில் 18% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர். அப்போ அந்த நம்பரை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுருக்கணும். கிவ்ஸ் எவ்வளோ ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 236. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறத நம்ம வந்துட்டு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக எடுத்து எழுதிக்கணும். இப்போது இதை நீங்கள் டைரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுன்ற வேல்யூவை காமனாக எடுத்துடுறேன். அப்போ காமனாக எடுத்தேன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸை எடுத்தாச்சுன்னா வெறும்னா 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 18/100. இந்த எக்ஸை போட வேண்டாம், ஏன்னா நான் இதை காமனாக எடுத்தாச்சு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. = 236. இப்போது இங்கே எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அடிஷன், கூட்டலோ அல்லது கழித்தல், அடிஷன் சப்ட்ராக்ஷன் எதுவும் வந்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரே மாதிரியே இருக்குதா அப்படின்றத நோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். எதுவுமே இல்லைன்னா கீழே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1 × 100 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 100 + 1 × 18 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 18 டிவைடட் பை கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். ஸோ அப்போ 1 × 100 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 100 which is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 236. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 100ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 118 டிவைடட் பை 100 is equal to என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 236. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகும்போது மேலே இருக்கிற வேல்யூ கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் மாறிடும். ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 236 இன்டூன்னு தான் போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போது இதை ரெசிப்ரோக்கலாக மாறுதுன்னும் போது இன்டூ போட்டுட்ட பிறகு கீழே இருக்கிற 100 மேலே வந்துடும், மேலே இருக்கிற 118 கீழே வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 100 எதுவும் பண்ணலை. நீங்கள் இதையும் 2 டேபிளில் அடித்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது பெரிய டேபிளில் போகுது அப்படின்னாலும் அடிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நம்பரையும் கேன்சல் பண்ண போகிறேன் யூஸிங் எந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள். ஸோ அப்போது 2 நம்பர் எடுத்தேன்னா 2 5s are 10, ரிமைண்டர் 1. அப்போது 1 8 18, ஸோ 2 9s are 18. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராகவே எடுத்துக்கலாம். ஸோ 2 1s are 2, திரும்ப இதை எடுக்கிறேன்னா 2 1s are 2, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். ஸோ 1 6 16, ஸோ 2 8s are 16. உங்களுக்கு இந்த டைரக்ட் டிவிஷன் புரியலைன்னா நீங்கள் நார்மல் டிவிஷன் பண்ணியே கூட நீங்கள் ஆன்சரை போட்டுக்கலாம். இப்போ இதை டைரெக்டாகவே 59 டேபிளில் அடிக்க முடியும். தட் இஸ் 59 1s are 59. ஏன்னா 59 வேறு எந்த டேபிளையும் போகாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 59 2s are, செக் பண்ணி பாருங்கள். 2 9s are 18, 2 5s are 10 + 1 11, கரெக்டாக வந்துடும். கீழே 1ன்னு வந்ததுனாலே டிவிஷன் கான்செப்ட் ஓவர். அப்போ மேலே மீதி என்ன இருக்குதோ அதை மட்டும் அடுத்து எழுதணும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ 7th சம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டுன்னா ப்ளஸ் போட்டுக்கிறீங்க, எக்ஸை போட்டுட்டு 18/100 எக்ஸ்ன்னு போட்டு எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான எக்ஸோடைய வேல்யூ 200 அப்படின்றது கிடச்சிரும். ஸோ அடுத்தது 8th சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா a number when decreased by 20%. அதே கொஷின் தான், ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்ன்றாங்க, அதாவது குறைக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே மாடலில் எக்ஸ்ன்ற நம்பரை எடுத்துக்கலாம். டிக்ரீஸ் குறையுதுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டுருங்க. எவ்வளவு குறையுது, 20%னா 20/100 இன்டூ எக்ஸு.
ஆன்சர் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 80. ஸோ இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்ன்றத காமனாக வெளியே எடுத்துடலாங்களா. அப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது. 1 minus 20/100. எக்ஸ் ஆல்ரெடி வெளியே எடுத்தாச்சு, which is equal to 80. ஒரு ஸ்டெப்பில் ஒரு ஈக்குவல் டு மட்டும்தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். நீங்கள் முன்னாடி ஈக்குவல் டு போடாதீங்க, ஏன்னா இதோடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 80 போது இங்கே திரும்ப ஈக்குவல் டு போடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக கீழே செக் பண்ணணும். வேறு டினாமினேட்டர் பகுதிகள் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை. அதாவது 1 × 100 இஸ் 100 மைனஸ் 1 × 20 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 20. கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே போடணும். அப்போ 1 × 100 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 100, which is equal to 80. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 100ல் 20 போச்சுன்னா 80/100, which is equal to 80. அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். இதை நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகும்போது தெளிவாக படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம நார்மலாக போடுற மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அங்கே இருக்கிற 80 அப்படியே வச்சுக்கோங்க. இது ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 100 மேலேயும் மேலே இருக்கிற 80 கீழேயும் வந்துடும். இப்போ அழகாக 81 சார் 81 சார்னு சொல்லிட்டு டைரெக்டாக கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 1ன்றது டிவிஷன் கீழே வந்துருச்சுன்னா மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி போட்டாலே போதும். ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ இன்க்ரீஸ்டுனா ப்ளஸ் பண்ணி போடணும், டிக்ரீஸ்னா மைனஸ் பண்ணி போடணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.